ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர்மெலன் மொஜிட்டோ. அதுக்கு ஒரு கிளாஸில் 2 துண்டு லெமன், அதுக்கப்புறம் புதினா இலைகள். சிறுசாக இருந்தால் 12லேருந்து 13 புதினா இலைகள், பெருசாக இருந்தால் 6லேருந்து 8 புதினா இலைகள். புதினா இலைகள் போட்டதுக்கப்புறம் நம்ம ஜீனி ஆட் பண்ண போகிறோம். நான் 1 ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன். ஹனி வேணுங்கிறவங்க ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜீனி போட்டால் கடையில் கொடுக்குற அதே மொஜிட்டோவோட டேஸ்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஜீனி போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் தேவையான அளவு. ஒரு சிலருக்கு சால்ட் அதிகமாக போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக போட்டால் பிடிக்கும். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலன் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலனை அதில் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர்மெலன் மொஜிட்டோங்கிறதுனால நம்ம கொஞ்சம் வாட்டர்மெலன் அதிகமாகவே ஆட் பண்ணால் தான் நமக்கு அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். வாட்டர்மெலன் நம்ம நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா வாட்டர்மெலன்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணணும். அடியில் இருக்கிற எலுமிச்சம்பழம், புதினா, உப்பு, சர்க்கரை எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு, அந்த வாட்டர்மெலன் பீசஸே தெரியாத அளவுக்கு நல்ல ஜூஸியாக வர அளவுக்கு நல்லா நம்ம மசித்ததுக்கு அப்புறம், நல்லா உள்ளேருந்து அடியிலேருந்து நல்லா மசித்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வேணுங்கிற அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ். ஒரு சிலர் கூலிங்காக வேணும்பாங்க, ஒரு சிலர் கம்மியாக வேணும்பாங்க. தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் சோடா ஆட் பண்ணுவாங்க. சோடா இருக்கிறவங்க சோடா ஆட் பண்ணலாம், இல்லை 7up ஸ்ப்ரைட் ஆட் பண்ணலாம். நான் ஸ்ப்ரைட் ஆட் பண்ணியிருக்கேன். அது பொங்கிடுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்ப்ரைட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா அடியிலேருந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டா நம்மளோட வாட்டர்மெலன் மொஜிட்டோ ரெடி. வெயில் காலத்தில் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இந்த வாட்டர்மெலன் மொஜிட்டோ கொடுத்தோன்னா அவங்களும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.